மற்றபடி மகாபாரதத்தில் வரும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் இதில் அடங்கும். இக்கதையில் கர்ணன் மட்டும். குந்தி தேவி, குந்தி தேவி, குந்தி தேவி, பெட்டிக்குள்ளே குழந்தையின் குரல் கேட்கிறதே. யாருடைய குழந்தை அது? என் மகன். என்னம்மா, இது உங்கள் மகனா? ஆம், என் தந்தை துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய அமர்த்தினார் அல்லவா? கேள்வி முடிந்ததும் முனிவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். வேடிக்கையாக அந்த வரத்தை சோதிக்க நினைத்து சூரியனை வேண்டி அந்த மந்திரத்தை உச்சரித்து கவச குண்டலத்தோடு கதிரவனை போன்ற சிசுவை பெற்றெடுத்தேன். என்ன செய்வதென்று அறியாமல் என் கண்ணீரால் நனைத்து அவனை கங்காதேவியிடம் அடைக்கலமாய் விட்டுவிட்டேன். சுவாமி, சுவாமி வாருங்கள். இது ஏது குழந்தை? இவன் எங்கள் மகன். அப்படியா? தேரோட்டியான உனக்கு ஒரு மகன் பிறந்த விவரம் இது நாள் வரை எனக்கு தெரியாது. கங்கை நதியில் ஒரு பெட்டி மிதந்து வர அதில் இந்த குழந்தை கிடைத்தான். சுவாமி, உடலில் உள்ள கவசமும் காதில் உள்ள குண்டலமும் என் உடலில் ஒட்டிய உள்ளது பாருங்களேன். இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனை காக்கும் உயிர் கவசம் இது. இது உள்ளவரை இவனை யாராலும் அழிக்க முடியாது. இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இக்குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சுட்டுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. வணக்கம் தாயே, உங்கள் மகன்கள் பாண்டவர்கள் வருகிறார்கள். வர சொல். அப்படியே ஆகட்டும் தாயே. வணக்கம் தாயே. தாயே, இன்று அனைவரின் முன்னிலையில் வில்வித்தை அரங்கேற்றம் நடைபெற உள்ளது. எங்களை ஆசி கூறி அனுப்புங்கள். உங்களுக்கு வெற்றியும் புகழும் கிட்ட இறைவன் அருள் புரியட்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. அர்ஜுனன் தான் சிறந்தவன், பின்னுக்கோ ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கு அவன் பிறந்தவன். அறிவுசார் பெரியோர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். வீர பிரம்மச்சாரி பீஷ்மர் சொல்லும் முடிவு மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? அப்படி வர சொல்ல என்னால் ஏற்க முடியாது. இந்த போட்டியில் என் வில்லாட்டத்தை கண்ட பிறகு வில்லுக்கு யார் என்று சொல்லி காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய், தந்தை, பெயர், குலம் என்ன? துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை பற்றி கேட்டால் ஏதேதோ சொல்வதா? விளையாட்டுவது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது ஒன்றும் விளையாட்டு கூடம் அல்ல. வெறும் விளையாட்டு கூடமாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த போட்டியில் என் திறமையை கண்ட பிறகு என்னை யார் என்று சொல்லுங்கள். கர்ணா, இந்த போட்டிக்கு நான் தான் சிறந்தவன். என்னை வெல்ல எவராலும் முடியாது. அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை தான் என்று எண்ணி விடாதே. உனக்கு எதிலும் அதிகமாக தெரியும் என்று இருமாப்பு கொள்ளாதே. உனக்கு துணிவிருந்தால் என்னுடன் போட்டிக்கு வா. இருவரில் ஒருவர் எவரென பார்த்து விடலாம். கர்ணா, வீண் பேச்சு வேண்டாம். நானும் போட்டிக்கு தயார். அப்படி வா வழிக்கு. கர்ணா, அர்ஜுனன் பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்றே பிறந்தவன். நீயோ பிறப்பறியாதவன், தேரோட்டி. அதோடு வளர்ப்பு மகன் வேறு. தாய் தந்தை பெயரறியா இழி பிறப்பு. அர்ஜுனனோடு நீ போட்டிடுவதை நாங்கள் ஏற்க முடியாது. மதிப்பிற்குரிய ஆச்சாரியரே, இது என்ன நீதி? இது என்ன தர்மம்? குலத்தை கொண்டு வீரத்தை மதிப்பது? துரியோதனா, ஆசிரியராக நாங்கள் வகுப்பதுதான் தர்மம். விளக்கம் தேவையில்லை. அர்ஜுனனை எதிர்க்க இன்னொரு அரசன் தான் தேவை. அர்ஜுனனை எதிர்க்க இன்னொரு அரசன் தான் தேவை என்றால் என் நண்பன் கர்ணனை இப்பொழுது அங்கு தேசத்து அரசனாக்கி காட்டுகிறேன். என் உயிரே, மானம் காத்த வீரனே, என் உயிர் இருக்கும் வரை உன்னுயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன்னுயிர் போகும். இது சத்தியம். அரசே, அரசே, ஒரு முதியவர் தர்மம் வேண்டி தங்களை காண வந்துள்ளார். வரச் சொல். அப்படியே ஆகட்டும் அரசே. கர்ணா, வந்திருக்கிறவன் வறுமையுடையவன் அல்லன். அவன் இந்திரன். உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்துள்ளான். வணக்கம் அண்ணா. வணக்கம் வயோதிகரே. கலக்கமின்றி எண்ணி வந்ததை என்னவென்று கேளுங்கள். உன் உடலோடு ஒட்டி பிறந்த கவசங்களை மகத்தே அழிக்க முடியுமா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமுமா? என்ன சிரிப்பு? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதற்குள் அடங்கி இருக்கும் மெய்யான பிடி. பொய்யான நடிப்பா?
தேசமா? விண்ணுலக அதிபதியே கர்ணா, உயிரை கேட்டாலும் கொடுப்பேனே, கேவலம் இந்த சிறு உடலை கிழித்து இந்த உரையை கொடுக்க தயங்க வேணாம். இதோ கொடைக்கு கொடை சீக்கிரம் கண்ட உத்தமர். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னை தேடி வந்திருக்கிறாய்? நீங்கள் எனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். சிறு வயதில் உங்களுக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீங்கள் ஆற்றில் எரிந்து விட்டது உண்மையா? உங்களுக்கு எப்படி தெரிந்தது? பாவக்காரியம் என்றும் மறைந்து விடாது, அது எப்படியும் வெளிவந்து விடும். உங்கள் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என்ன? என் முதல் மகன் உயிரோடு இருக்கிறானா? யார் கிருஷ்ணா, யார்? உன் மகன் அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கம் இடுகிறானே, அவன்தான். அவன் கர்ணன். என்ன? கர்ணனா என் முதல் மகன்? ஐயோ, ஒரே உதிரத்தில் பிறந்தவர்கள் ஒன்றை ஒன்று அழிக்க நினைக்கிறார்களே, கர்ணனுக்கு ஏதும் ஆபத்து நேராதே. அது எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவனுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஆசை அதிகம்தான். மற்றவர்கள் எல்லாம் அழிய வேண்டும், நீ பெற்ற மக்கள் மட்டும் வாழ வேண்டுமா? அதுதானே? அப்படி சொல்லாதீர்கள் வாசுதேவரே. சரி சரி, நான் சென்று என் மகன் கர்ணனை சந்தித்து வருகிறேன். மகனே, மகனே, என்னை அழைத்தீர்கள்? தங்களை வணங்குகிறேன் தாயே. நான் தான் மகனை, உன்னை பெற்றெடுத்த அந்த பாவி. என்ன, நீங்கள் என் தாயா? அர்ஜுனன் போன்ற வீர மகனை பெற்றெடுத்த தாயா? என்னையும் பெற்றெடுத்த தாய்? சிறு வயதில் என்னை ஆற்றிலே விட்டெறிந்த அந்த தாயா? ஆம் மகனே. கர்ணா, என் மகன்கள் ஐவருக்கும் மன்னனாகிய நீ அவர்களோடு ஒன்றாய் உயர வேண்டும். இனி அந்த துரியோதனனின் கூட்டம் உனக்கு எதிரியாகட்டும். என்ன சொல்கிறீர்கள்? இது என்ன சோதனை? இன்று வந்த தம்பிகளுக்காக எனது உயிர் நண்பன் துரியோதனனை நான் விட வேண்டுமா? துரியோதனனுக்கு அவ்வளவு சிறப்பான குணமா? ஆம், உலகிற்கு அவன் எப்படியோ அவன் என் உயிர் நண்பன். எனக்கு தோள் கொடுத்து துணையாய் நின்றவன். நான் அவனை விடுவது ஒருபோதும் நடக்காது. சாகும் வரை நான் தான் உங்கள் மகன் என்று யாரும் அறியக்கூடாது. எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் தாயே. இது என்ன கொடுமை மகனே? எல்லாம் அவன் செயல், அப்படியே ஆகட்டும். நான் இப்போது போருக்கு செல்கிறேன் தாயே, எனக்கு ஆசை வழங்குங்கள். சென்று வா மகனே. மகாவீரர் சல்லியனை நான் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் நீர் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும். என்ன? ஒரு தேரோட்டுக்கு நான் தேரோட்ட வேண்டுமா? எப்படியோ நீ வாழ வேண்டும், ஆகட்டும். கர்ணா, நேரம் மீனாகிறது. நாவரசத்தை எய்து. மார்பிலே வீரப்பொன் ஏந்தி வீழ்ந்தான் என்ற பெயருக்கு இடம் கொடுக்க கூடாது. அர்ஜுனா, நாகாஸ்திரம் உன் கழுத்துக்கு வருகிறது. கிருஷ்ணரே, நல்ல வேளை நான் பிழைத்தேன். நீயே எனக்கு துணை. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது. இனி உனக்கும் எதிலும் வெற்றி. மார்புக்கு குறிவைக்க சொன்னால் கழுத்துக்கு குறிவைக்கிறாய். சல்லியா, என் கடமை எனக்கு தெரியும். ரதத்தை செலுத்துவீர். ரதம் ஏன் நின்று விட்டது? தேர்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழிறங்கி தாள் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலை அல்ல, துரோகி. உடனிருந்து சதி செய்வதுதான் உன் குணமா? இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் சரியாது. நான் செல்கிறேன். பாப்பா, பிள்ளருவி பிள்ளருவி சதி செய்து விட்டானே, நானே தூக்கி நிறுத்துகிறேன். அர்ஜுனா, இதுதான் சரியான சமயம். ஏது அஸ்திரங்களை கர்ணன் மீது. இது என்ன அதிசயம் கிருஷ்ணரே? எல்லையற்ற அந்த அஸ்திரங்கள் மாலைகளாக விழுகிறது. என்ன வியப்பிது? அவன் செய்த தர்மம் அவன் தலையை காக்கிறது. உள்ளத்தில் நல்ல உள்ளம், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்து. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாசிக்க வந்த நானும் எதுவும் பெற முடியாத பாவியாகி விட்டேனே. யாசிக்கவா? எனக்கு இருப்பவை அனைத்தையும் தருவேனே. ஆனால் என் உயிர் மட்டும்தான் என்னுடன் இருக்கிறது. அதுவும் வேண்டுமா? இல்லை கண்ணா, இல்லை. என்னிடம் இருப்பதை நீ கேட்டு பெற்றுக்கொள். உன்னிடம் உள்ள தான தர்மங்கள் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்து விடு, அது போதும். நான் செய்த தர்மத்தின் பலன் அனைத்தையும் நீ பெறுவீர். கர்ணா, அழியா புகழோடு முக்தி பெறுவாய். எனக்கு முக்தி அளித்த தாங்கள் யார்? கர்ணா, என்னை நன்றாக பார். கிருஷ்ணா. அர்ஜுனா, அஸ்திரத்தை எய்து கர்ணனை சாய்த்து விடு. அம்மா, பெற்றவர் வீதியில் பிள்ளையை விட்டெறிந்தால் குற்றமுடையோர் குழந்தைகளா? பெற்ற
மதிப்பும் விட்டனரே. அர்ப்பணம் செய்தோம் அவருக்கு.